ஒரு அபிஷேகம் கடந்து வருகிற போது, ஒரு தேவ பிள்ளையாய் தேவன் என்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அந்த அபிஷேகம் என்ன செய்யும்னா, இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அந்த பிரசங்கம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பொருளாதார ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல, இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்குள்ளாய் கொண்டு போய் வைக்கிறார். அப்போ அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகத்தக்கதான ஒரு அபிஷேகம். கிறிஸ்து இயேசு பரிசுத்த ஆவியினாலே எப்போதும் நிரம்பினவராகவே இருந்தார். அவராலே நடத்தப்படுகிறார். அது நிமித்தம் அநேக மக்கள் விடுதலை பெற்றார்கள். தேவ பிள்ளைகளாக நம்மகிட்டே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு தேவ ஜனத்தின் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகம் கடைசி கால ஜனங்களுடைய மீட்புக்கான அபிஷேகம்.